இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நினைவூட்டல் இல்லையா? ரீகாலேஷன். எதுக்காக ரீகாலேஷன் பார்க்குறோம்? நம்ம இப்ப என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பழச ஞாபகப்படுத்தும் போது புதுசா என்ன போயிட்டு இருக்குன்றதை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ பழசு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா எப்படி ஒரு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், நெகட்டிவா எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாசிட்டிவா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நிறைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் நம்ம எழுதி பயிற்சி செஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன போயிட்டு இருக்கு? நமக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் அந்த சென்டென்ஸை பர்ஃபெக்டா எழுதுறதுக்கு யார் வேணும்? நமக்கு குறிப்பா வேர்ப் ஃபார்ம். அவரோட ஹெல்ப் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அந்த வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறதையுமே எப்படி தெரிஞ்சிருக்கணும்? V1 V2 V3 அப்படின்ற 3 பிரிவுகளா பிரிச்சு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பிரிச்சு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? ப்ரெசென்ட்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், பாஸ்ட்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணலான்ற விஷயங்களும் நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி அடிப்படையில நான் உங்களுக்கு இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன கொண்டு வந்திருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறது நெகட்டிவ். ஸோ இது நெகட்டிவ் ஃபார்மாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருந்தோம்? வேர்ப் ஃபார்ம்ஸ். இப்போ வேர்ப் ஃபார்ம் என்ன? V1 V2 V3. ஸோ இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் ஃபார்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரிசீவ் அப்படிங்கிறது தான். ஸோ ரிசீவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கால் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா? அப்போ ரிசீவ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஸோ ரிசீவ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா பெரும் ஒரு விஷயத்த வாங்கிக்கிறது, எடுத்துக்கிறது இல்லையா? இப்போ ரிசீவ் அப்படின்றத சொல்லலாம். இதே செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்றது? ரிசீவ்டு அப்படிங்கிறத சொல்லலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் ரெண்டுத்துலையுமே ரிசீவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிசீவ்ட் அப்படிங்கும் போது என்ன சொல்லலாம்? பெற்றது. அப்போ ரிசீவ் ரிசீவ்டு V2-ஆ இருக்கட்டும் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தாலும் என்ன சொல்லுவோம்? ரிசீவ்டுன்னு தான் சொல்கிறோம். அதே ப்ரெசென்ட்ல வரும்போது உங்களுக்கு வரும் என்ன வரும்? ரிசீவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் வந்து ரிசீவ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும் உங்களுக்கு? ரிசீவ்டு அப்படிங்கிறது தான் வரும். அப்போ ரிசீவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கொரியர் வரும் வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் விச் வி ஆர் கோனா கெட், நம்ம எந்த ஒரு விஷயத்த வாங்கிக்கிறோம் பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரிசீவ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வச்சு எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வேர்ப் ஃபார்மை நம்ம பிரித்து அழகாக எழுதிட்டோம். இதுக்கு தேவையானது முக்கியமாக என்ன? பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவருக்கு அடுத்தது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் இல்லையா? நம்மக்கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சொல்லுவோமா? I, we, you, he, she, they. ஸோ இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க சப்ஜெக்டா ரூலில் இல்லையா? ஸோ இவங்க கூட நம்ம யாரை ஆட் பண்ண போகிறோம்? ஆஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரூலாக ஏவி. ஏவிங்கிறது யாரு? ஆக்சிலரி வேர்ப் இல்லையா? அப்போ ஏவி வந்து ஆக்சிலரி வேர்பை ஆட் பண்ணுறோம். அவர் எதை கொடுக்குறாரு? ஆக்சிலரி வேர்ப் ரோலில் ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக என்ன ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம்? நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நெகட்டிவ் வரும்போது இங்கே நாட் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ரூல் பிரகாரம் ஆஃப்டர் நெகட்டிவ் என்ன பயன்படுத்துகிறோம்? V3. ஸோ V3 என்னன்னு சொல்லலாம்னு சொன்னோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒரு சப்ஜெக்ட், ஒரு நம்மளுடைய ஆக்சிலரி வேர்ப் அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம், தென் V3 வந்து பிபி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் V எடுக்கிறேன். We had ஆக்சிலரி வேர்ப், நாட் நெகட்டிவ் எழுதிட்டேன். we had not என்ன எழுதணும்? பிபி எழுதணும் இல்லையா? ரிசீவ்டு. we had not received the package அப்படின்னு எழுதுறேன். ஏதோ சம்திங் பேக்கேஜ். ஸோ இதை நான் எழுதுறேன். we had not received the package அப்படின்னு எழுதுறேன். அப்போ நான் என்ன பண்ணல? ஏதோ ஒரு விஷயத்த நான் ரிசீவ் பண்ணலை. எதை ரிசீவ் பண்ணலை? பேக்கேஜ் அப்படிங்கிறது. இங்கே பேக்கேஜுங்கிறத என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா தொகுப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணல? ரிசீவ் பண்ணலை. எதை பெறலை? பேக்கேஜை பெறலை. அப்போ நாங்கள் தொகுப்பு அப்படிங்கிறத வந்து ரிசீவ் பண்ணல, தொகுப்பை பெறவில்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது தொகுப்பை பெறவில்லை அப்படிங்கும் போது என்ன சொல்கிறோம்? அந்த விஷயம் நீங்கள் என்ன இங்கே சொல்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கல, நாட் பெறவில்லை அப்படின்னு வரும். அப்போ நாங்கள் இங்கே தொகுப்புன்னு சொல்லியிருக்கோம்.
தொகுப்பை. ஏன்னா த பேக்கேஜ் விச் இண்டிகேட்ஸ் த பேக்கேஜ், அந்த ஏதோ ஒரு குறிப்பான ஒரு விஷயம். நாங்கள் தொகுப்பை பெறவில்லை அப்படின்ட்டு வரும். ஏன் இங்கே பெறவில்லைன்னு வருது? இங்கே நம்ம நாட் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் தொகுப்பை பெறவில்லை. இதையே நம்ம இன்னொரு ஷார்ட் ஃபார்மில் எழுதுனா என்ன எழுதலாம்? she hadn't received his call அப்படின்னு எழுதுறேன். அப்பா இங்க என்ன ஆயிடுச்சு? இதுவும் ஒரு verb form ஆயிடுச்சு. ஆனா நான் இது என்ன பண்ணல, நான் உங்களுக்கு ஆக்ஷன்ல கொண்டு வரல. என்ன சொல்றேன்? அவ வந்து அந்த காலை ரிசீவ் பண்ணல அப்படின்றது சொல்றோம். அவ என்ன பண்ணல? அந்த காலை, அந்த அழைப்பு, காலுங்கிறது அழைப்பு இல்லையா? ஸோ அவள் அந்த அழைப்பை வந்து பெறவில்லை, அவள் அழைப்பை பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இதே பாசிட்டிவ்ல எழுதலாம். நீங்க என்ன பண்ணலாம்? she had, அப்போ பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? she had received the call. அந்த காலை வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாசிட்டிவ். நம்ம எங்கே நாட் யூஸ் பண்ணலையோ அது பாசிட்டிவ், எங்கே நாட் யூஸ் பண்ணுறோமோ அது நெகட்டிவ். அப்போ இங்கேயுமே இது நெகட்டிவ் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்ம சொல்லலாம். ஹேடன்ட்டுங்கிறத பயன்படுத்துங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் பயன்படுத்தினா, பேசும்போது நீங்கள் தாராளமாக ஹேடன்ட்டுன்றதை பயன்படுத்தலாம். இப்போ ரிசீவ்டுங்கிற ஒரு வேர்ட் ஃபார்மை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ரெகுலராகவே இந்த ரிசீவ்டுங்கிற வேர்ட் ஃபார்ம்ஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். இதை எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத இதையுமே ஒரு 10 சென்டென்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதுக்கப்புறம் கண்டினியூட்டி உங்களுக்கு வந்துடும். அடுத்த கிளாஸில் அடுத்த வேர்ட் ஃபார்மோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ.